3 மாசத்துல நம்ம பிரிஞ்சிடலாம்னு சொன்னதெல்லாம் பொய்யா? பொய்யெல்லாம் கிடையாது. ஆனா நான் உங்களை விட்டு போக மாட்டேன். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? என்னை விட்டு நீயா தானே போறேன்னு சொன்ன. அப்புறம் அத்தனை பேர் முன்னாடி ஏண்டி மாத்தி பேசுன? இப்பவும் சொல்றேன், உங்க சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்போ நீங்க கேட்டாலும் நான் சரின்னு தான் சொல்லுவேன். ஆனா நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். அப்போ இத்தனை நாள் என்னை ஏமாத்திட்டு இருந்தியா? எதுக்காக இப்படி பண்ண? உன் பேச்ச நம்பிதான் நான் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் நம்ம பிரிய போறோம்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு நீ பண்ண விஷயத்தால அவங்க எல்லாரும் என்ன ஃப்ராட் நினைச்சிட்டாங்க. ஏய், இனிமே எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா? நான் எப்படி சக்சஸ் பண்ணுவேன்? என் பிசினஸ், என் கனவு, என் ஆசை, என் லட்சியம், அது எல்லாத்தையும் மொத்தமா நாசம் பண்ணிட்டியேடி. நான் என்ன பண்றது? இந்த நிலைமையில அவங்க கேட்டா நான் அப்படிதானே சொல்லுவேன். நான் என்ன வேணும் நான் சொன்னேன். ஆமா, நீ வேணும்னே தான் பண்ணிருக்க. எங்க எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சு நான் அமெரிக்காக்கு போயிருவேன்னு பயந்து என் லைஃப கெடுக்கணும்னு இப்படி எல்லாம் பேசியிருக்க. இல்லங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்பதான் உன்னை நல்லா புரிஞ்சிருக்கேன். இத்தனை நாள் என்கிட்ட நல்லவ மாதிரி வேஷம் போட்டு என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்திருக்கேல்ல. சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. என்ன வெண்ணிலாவை கூட்டிட்டு போனா இப்போ இவன் மட்டும் தனியா வரான்? வருண், என்னப்பா கோயிலுக்கு போயிட்டு வர இவ்ளோ நேரமா? நான் வர நீங்க இன்னும் காணலையேன்னு டென்ஷன் ஆயிட்டேன். ஆமா, வெண்ணிலா எங்க? என்ன வருண் அமைதியா இருக்க? 2 பேரும் ஒன்னா தானே போனீங்க, இப்போ நீ மட்டும் தனியா வந்திருக்க. வெண்ணிலா எங்கப்பா? வந்துடுவாமா. என்ன வந்துருவான்னு சொல்லிட்டு போறான்? என்னாச்சு இவனுக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்? என்ன இவ்ளோ நேரம் ஆச்சு, வெண்ணிலாவை காணோம். எங்க போயிட்டா? என்ன வெண்ணிலா போன் எடுக்க மாட்டேங்கிறா? நான் போன் பண்ணி இது வரைக்கும் எடுக்காம இருந்ததே இல்லையே. என்ன ஆச்சு? என்னதான் சண்டை இருந்தாலும் கட்டின மனைவிய இப்படி நடு ரோட்ல விட்டுட்டு வரலாமா? இப்ப போய் கூட்டிட்டு வாடான்னு சொன்னாலும் போக மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குக்கா. அண்ணாமலை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க சின்ன சிறுசுங்க. இந்த மாதிரி முட்டல் மோதல் வரதெல்லாம் சகஜம்தான். அப்பதான் அவங்க அன்பு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இது உனக்கு தெரியாதா? கொஞ்ச நேரத்துல அவங்களே சரியாயிடுவாங்க, விட்டுடு. இல்லக்கா, இது சாதாரணமான சண்டையா எனக்கு தெரியல. அவங்களுக்குள்ள வேற என்னமோ நடக்குது. இல்லனா வருண் இப்படி பாதியிலாம் விட்டுட்டு வரமாட்டான். ஆஹா, அப்படிலாம் எதுவும் இருக்காது அண்ணாமலை. வருண் உனக்கு தெரியாம எதுவுமே பண்ண மாட்டான். ஏதோ கோவத்துல வெண்ணிலாவை விட்டுட்டு வந்திருப்பான். கொஞ்ச நேரத்துல வெண்ணிலாவே வந்துருவா. இல்ல இவன் மனசு கேட்காம போய் இவனே கூட்டிட்டு வந்துருவான். நீ கொஞ்சம் அமைதியா இரு. அது வரைக்கும் அப்படியே விட்டுற முடியுமாக்கா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வெண்ணிலா எங்க இருக்கானே தெரியலையே. அக்கா, நான் போய் பார்த்துட்டு வரேன். விடு அண்ணாமலை, வேண்டாம். இந்த நேரத்துல நீ எங்க போய் தேடுவ? வெண்ணிலா புத்திசாலி பொண்ணு.
அவளே வந்துருவா. உன் பார்வைக்கு அர்த்தம் புரியுது அண்ணாமலை. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. சில விஷயங்களை அவங்களே ஹேண்டில் பண்ண விட்டுறணும். அப்பதான் அவங்களுக்கும் லைஃப்னா என்னன்னு புரியும். நீ வேணா பாரு, வருண் அவனே போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்துருவான். பாப்பா மழையில் நனையுது, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. கரெக்ட் ராமச்சான். என் மனசு அப்படியே சோகத்துல நனையுது. ஏன் பாப்பா மழையில உட்காந்து நினைஞ்சுக்கிட்டு இருக்க? உடம்பு கிடம்பு சரியில்லாம போனா என்ன பண்ணுவ? எங்க கிட்ட கார் இருக்கு, கார் ஃப்ரீயா தான் இருக்கு. வா நம்ம எல்லாரும் கார்ல போலாம், வாமா. டேய் போங்கடா. இவ்வளவு அழகா இருந்துட்டு இப்படி தனியா போகலாமா? வாங்க, நாங்க உங்களை பத்திரமா கூட்டு போறோம். வாமா. பாப்பா டேய் ஓடுறா. ஏய் ஃபோன் பண்றியா? டேய் யாருக்கு ஃபோன் பண்ற? டேய் இங்க பாரு, நீ ஃபோன் பண்ணாலும் எவனும் இங்க வர மாட்டான். இங்க பாருடா ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. வேணா, கிட்ட வராதீங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வெண்ணிலாவை காணோம். இதுக்கு மேல வெயிட் பண்ண கூடாது. வருண், வா போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்துடலாம். இல்லம்மா, நான் வரலம்மா. வா போய் கூட்டிட்டு வரலாம். நான் வரலம்மா, எனக்கு பிடிக்கல. டேய், உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, வெண்ணிலா உன் மனைவி. அவ நம்மள நம்பிதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அவளோட பாதுகாப்புக்கு நாம தான் பொறுப்பு. இந்த ராத்திரி நேரத்துல வயசு பொண்ணு தனியா விட்டுட்டு நீ பாட்டுக்கு வந்துட்ட, இது சரியா? அம்மா, அவ பண்ணது. அவ என்ன வேணாலும் பண்ணிருக்கட்டும், அதுக்காக ஒரு பொண்ணை இப்படியா தனியா விட்டுட்டு வருவ? உன்னை நான் அப்படியா வளர்த்தேன்? அடுத்தவங்க மேல கொஞ்சம் கூட கருணை இல்லாமையா நான் உன்னை வளர்த்தேன்? நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது என் வளர்ப்ப சந்தேகப்பட வைக்குது வருண். அம்மா, இங்க பாரு, அருவிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா உன்னால பாத்துக்கிட்டு அமைதியா இருக்க முடியுமா? என் வளர்ப்பு தப்பாகலனா வா போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வரலாம். அத்தை.